குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய விலாக் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் தினமுமே போடுற விலாக் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து டின்னர் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பன்னீர் குழம்பும் சப்பாத்தி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். 3 வெங்காயம், 3 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல் வந்து பூண்டு வந்து ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி எல்லாமே வந்து இதிலே வந்து சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். ஒரு 5-6 பல் வந்து முந்திரி பருப்பு வந்து போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போடும்போது குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அரைச்சி வச்சு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, பட்டை, கிராம்புலாம் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம அப்படியே சோம்பு மட்டும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். குழம்புலாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம மீன் போட்டு எடுத்துருவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மீல் மேக்கர் வந்து பன்னீர் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியா பொடி இது தான் போடணும். குழம்பு மிளகாத்தூள் போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக கரம் மசாலா வந்து போட்டுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி பன்னீர் குழம்புலாம் வந்து விலாக் எடுத்திருக்கேன், அதனால் வந்து ரொம்ப டீட்டெயிலாக காமிக்கல, சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஒரு நைட்டுக்கு மட்டும்தான் குழம்பு, அடுத்த நாள் வச்சு சாப்பிட மாட்டேன். அதனால் பன்னீர்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாருமே வந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். ஒரு நாள் ஒரு வேலையாச்சும் எல்லாருமே சேர்ந்தா மாதிரி உட்காந்து சாப்பிட்டுப்போம். இப்போ வந்து ஸ்கூல் லீவுன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து 3 வேளையுமே வந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி சப்பாத்தின்றதுனால என் ஹஸ்பண்டுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. சப்பாத்தியுமே அவங்க தான் போட்டு எடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ரோஷனுக்கும் மித்திக்கும் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்களா, இன்னும் பேக்லாம் எதுவுமே வாங்கவே இல்லை. சரி சடனாக பிளான் பண்ணோம். நாங்கள் எப்போவுமே வந்து நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஷாப்பிங் போகிற மாதிரி இருக்கும். இந்த வருஷமும் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு தான் யோசித்தோம். சரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியாச்சும் போவோம், நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாருமே பேக்லாம் எடுத்தது போக மிச்சம் தான் இருக்கும், மிச்சம் மீதி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும்னு சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நீங்களாம் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணால் முன்னாடியே போயிடுவீங்களா, இல்லை வந்து எங்களை மாதிரி ரொம்ப லேட்டாக போவீங்களான்னு சொல்லுங்கள். அவங்களுக்குமே வந்து வேலை இருக்கா, அவங்க வர்றதுக்கே டைம் சுத்தமாக கிடையாது. சரி இன்றைக்கி வந்து சடனாக பிளான் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். நாங்கள் வந்து போகிறது வந்து நார்மலாக வந்து வீட்டுக்கிட்டத்தில் வந்து போவோம், பாடி சரவணா ஸ்டோர் போவோம், அப்படி இல்லைனா வந்து பாடி பர்னிச்சர் போவோம். அங்கே பேக்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டைம் வந்து ஸ்கை வாக் போகலாம், ஷாப்பிங் மாதிரி போயிட்டு சும்மா வந்து விண்டோ ஷாப்பிங்காச்சும் போயிட்டு வருவோம். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இது வந்து ரீஒர்க் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி நாங்கள் இப்போ தான் போகிறோம். ஆனால் ஓப்பன் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் முன்னாடியே ஓப்பன் பண்ணியாச்சு. ரோஷன் வந்து ஒரு வயசோ 1.5 வயசுலேயே வந்து நாங்கள் கூப்பிட்டு போனோம். அப்போ வந்து அவனுக்கு விளையாடுறதுக்கே வந்து சுத்தமாக அவனுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் சும்மா அப்போ வந்து விளையாடுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவனுக்கு போயிட்டு உட்கார வச்சு எல்லா கேம்லேயும் சும்மாவே காசு கட்டிட்டுலாம் விளையாட விட்டுருந்தோம். இப்போ விளையாடுற மாதிரியெல்லாம் வளர்ந்துட்டாங்க. இப்போ அவங்களே வாயை திறந்து கேட்டாங்க, நாங்கள் வந்து விளையாடுறோம், ஏதாச்சும் கேமுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம். பேக் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரோஷன் மித்தி வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டேன். நம்ம 2 பேர் போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிட்டு வந்துடலாம், ஷூ எடுக்கும்போது மட்டும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ரோஷன் வந்து ரொம்ப அடம் பிடிப்பான், மித்தியுமே அப்படி தான் பண்ணுவான். சொல்லும் போது இங்கேருந்து வீட்டில் வந்து சரின்னு சொல்லுவாங்க, ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வேறு மாதிரி மாறிடுவாங்க. அதனால் சொல்லும் போது கேட்கல. சரி ஓகேவா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து சரி சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரியாச்சும் பார்த்துட்டு வருவோம், எவ்வளோ கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, அங்கே நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய இருந்துச்சுங்களா. ஒவ்வொரு ஷாப் தனியாக இருக்கும், அன்லிமிட்டட் தான் போகணும், நல்லா இருந்துச்சு. சரி மித்திக்குமே வந்து பார்த்தோம், ஆனால் வந்து பார்த்துட்டு வருவோம், நம்ம எதுவும் வாங்க மாட்டோம் சொல்லி தான் கூப்பிட்டு போனேன். மித்தியுமே வந்து அந்தளவுக்கு அடலாம் எதுவுமே பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து பேக் வந்து ஸ்கூல் பேக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும் அப்படின்றதுனால மட்டும்தான் வந்து எங்களோட வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் லஞ்சு பாக்ஸு, அதுக்கப்புறம் லஞ்சு பேக்கு நீங்கள் எது எடுத்து கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கீழே தான் டிமார்ட் இருக்குது. டிமார்ட்டில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமா செகண்ட் டைம் போகிறோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ஊருக்கு போகும்போது ஸ்ரீபெரும்புதூர்லேயே எங்கேயோ தெரியல, அந்த சைடில் தான் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது. அந்த பக்கம் தான் போனோம், பைபாஸில் தான் இப்போ வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்ருக்காங்க. டிமார்ட் அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கம்மியான பொருள் தான் இருந்தது. எடுத்து கொடுக்குறதுக்குலாம் ஆள் இல்லை, காமிக்கிறதுக்காச்சும் ஓரளவுக்கு நமக்கு தெரியல, ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நம்மளுக்கு சுத்தமாக தெரியல. சரி அப்போ போயிட்டு ஒரு சிலதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்போவே அந்த மளிகை பொருள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. மற்ற இந்த கண்ணாடி ஜார் பாட்டில்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசனே வந்து எல்லா மால்லேயுமே வந்து
வந்து டிமார்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஆனால் நாங்கள் இது வரைக்கும் மாலுக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் வந்து டிமார்ட்லாம் வந்து பார்த்தது கிடையாது. அது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ஃபோனில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். சரி, ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி போயிட்டு அங்கே போயிட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனோம். நம்ம ஷாப்பிங் போகும்போது கூட வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அவ்வளோ அந்த அளவுக்குலாம் கூட்டமாலாம் இல்லை. சண்டே டைமில் தான் போனோம். இது போன வாரம் சண்டே எடுத்தது. அப்போவே வந்து கொஞ்சம் யோசித்தேன். நைட்டு டைமில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குமா? நார்மலாக வந்து டிமார்ட் வந்து கூட்டமாக தான் இருக்கும். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து ரஷ்ஷாக இருக்கிற இடத்துலலாம் அவங்க எதுவுமே வாங்கவே மாட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். சரி, சும்மாவாச்சும் போய் பார்த்துட்டு வருவோம். கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரலாம் பில் போடுறதெல்லாம். அப்புறமா கூட அவங்க பொறுமையாக வந்து வெளியில் கூட எங்கேயாச்சும் உட்காந்துட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் போகணும். ரோஷன், மித்தி 2 பேருமே கேட்டுகிட்டே இருந்தது வந்து இந்த ஃபன் சிட்டிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த ஷாப்பிங் மாலில் பிடிச்சது அவங்களுக்கு இதுதான். நம்ம வந்து விளையாடலாமா, நம்மளுக்கு ஏதாச்சும் பிடிச்ச கேம்லாம் நிறைய இருக்கும், நாங்கள் இதெல்லாம் விளையாடுறோம் அதெல்லாம் விளையாடுறோன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது நம்ம ஒரே ஒரு கேமில் கூட அவங்கள விளையாடவே விடல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவங்களுக்கு விளையாடவே தெரியாத வயசில் வந்து காசெல்லாம் கட்டிட்டு விளையாடுன்னு சொல்லி சும்மாவாச்சும் உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு 2.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு அந்தளவுக்கு தெரியல. 3 வயசில் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் இப்போவே கரெக்டாக சொல்லுவான். இந்த விஆர் மால் வந்து கூப்பிட்டு வந்தது அவனுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ அவனுக்கு வந்து தெரியாத அப்போ தான் நாங்கள் கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நானே அதை மறந்தே போயிட்டேன். அவன் விளையாடணுன்னு ரொம்ப ஆசையாக கேட்டுட்டு இருந்தான். நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது வந்து பேக் வாங்குறதுக்கு மட்டும்தான் பைசா எடுத்துகிட்டு வந்தோம். மற்றபடி வேறு எதுவுமே நாங்கள் காசு எக்ஸ்ட்ரா வாங்கவே இல்லை. கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம வெளியில் போயிட்டு சாப்பிட்லாம், டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் போயிட்டு சமைச்சு சாப்பிட மாட்டோம், வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து மாலில் வந்து நம்ம சாப்பிடவே முடியாது. ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அவ்வளோ காசு கொடுத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது வந்து வெளியில் வந்து அழகாக காசு கொடுத்து நம்ம கொஞ்சம் நிறைய பிடிச்ச மாதிரியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம். அப்படியுமே வந்து அங்கே ஃபுட் கோர்ட் மாதிரிலாம் இருந்துச்சு, கொஞ்சம் குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. நம்ம சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அண்ணா நகர் தாண்டி தான் வந்தோம். அங்கே அண்ணா நகரில் வந்து நாங்கள் எப்போவுமே ஐஸ்கிரீம் வந்து வாங்குவோமா, சரி அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் நான் எதுவுமே அங்கே வாங்கவே இல்லை. டிமார்ட்குள்ளே இப்போ தான் நாங்கள் போகிறோம். பயங்கர ரஷ்ஷு, அவ்வளோ கூட்டமாக இருந்தது, நகரவே முடியல. போன உடனே எனக்கு இந்த கண்ணாடி ஜார் தான் என் கண்ணில் பட்டுச்சு. 99 தான், 100 ரூபாய்க்கு வந்து கம்மியாக தான் இருந்தது, ₹1 தான் கம்மி. 4 பாட்டில் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது, சூப்பராக இருந்தது, ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. எப்படியாச்சும் வாங்கிடுவோம். நம்ம அவனுக்கு பேக் வாங்குகிறோமோ இல்லையோ, நம்ம வந்து நான் பிளான் பண்ணது வந்து நான் ஓரளவுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு போனது வீட்டுக்கு தேவையான பவுல், அதுக்கப்புறம் கண்ணாடி ஜாரு, பிளேட்டு இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ரோஷனுக்கு மித்திக்கு சூப்பராக ஒரு 2 பிளேட் வந்து வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சில டைம்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பிடிவாதமாக பிடிப்பாங்க. அந்த டைம்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் தட்டாச்சும் கொஞ்சம் மாற்றி கொடுத்தா அவங்க அதுலேயாச்சும் கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு அந்த பிளேட்லாம் எடுத்து வச்சேன். அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எடுத்தாங்களோ இல்லையோ, எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எடுத்து ஒரு ட்ராலியில் வந்து நிறச்சியாச்சு. ஆனால் அது எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து அங்கேயே எடுத்து வச்சுட்டு வந்துரு, என்னால் இவ்வளோ க்யூலெலாம் நிற்கவே முடியாது, நான் சொல்கிறது கேளு, இன்னொரு டைம் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காகவே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த பொருளை அங்கேயே வச்சுட்டு அண்ணா நகருக்கு வந்துட்டோம். எப்பயுமே வீட்டுக்கு போகிறது வந்து அண்ணா நகர்லாம் தாண்டி தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். எப்போவும் வந்தாலுமே சரி, நம்ம வந்து அண்ணா நகர் தாண்டி போகிறோன்னா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடாம நாங்கள் வரவே மாட்டோம். எந்த கடையில் இதே பிரான்ச் கூட இங்கேயே வந்து வீட்டுக்கிட்டத்துலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டேஸ்ட் வந்து அங்கே அந்தளவுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. எங்களுக்கு என்னமோ தெரியல, இந்த ஷாப் தான் அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த அண்ணா நகர் பிரான்ச் தான் பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேருக்குமே வந்து பேக் எடுக்காதது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லிட்டோம். இங்கே வந்து டிமார்ட்டில் வந்து ரேஞ்ச் கம்மியாக இருந்துச்சு, ரேட்டெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் ரோஷனுக்கு வந்து அது பிடிக்கலன்னு சொல்லிட்டான். வேற ஒரு கடையில் வந்து போனோம். அங்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேக் அங்கே தான் எடுத்தோம். ஆனால் ஒரு பேக் எடுத்தோம், 2 வருஷம் வந்து வச்சு யூஸ் பண்ணியிருந்தான். பேக் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து 2000, 2500, 3000க்கு இருக்குது. அப்படி வந்து ஸ்கூல் பேக் எவ்வளோ காசு கொடுத்து எடுக்க முடியுமா? நீயே யோசி ரோஷன், உனக்கு வந்து கொஞ்சமாச்சு நீ யோசிச்சனா, உனக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எடுத்து கொடுங்கன்னு நீ சொல்ல, அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் நேரம் யோசிச்சான். சரி வேணாம்மா, எனக்கு ஐஸ்கிரீமாச்சும் வாங்கி தரீங்களா அப்படின்னா. சரி வா, இதை வேணா கேட்டியா, வாங்கி கொடுக்குறோம். நம்ம இன்னொரு நாளுக்கு வந்து டிமார்ட்லேயே போயிட்டு பேக் எடுப்போம். அப்படி இல்லைனா வேறு எங்கேயாச்சும் வந்து நம்ம வீட்டு கிட்டத்துலேயே போயிட்டு நம்ம பாடி சரவணா ஸ்டோர் கூட போயிட்டு ஃபர்னிச்சர்லாம் வந்து பேக்லாம் பார்த்துட்டு வந்தோம். அங்கே கூட போயிட்டு நம்ம 2 பேருமே போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். பாக்ஸ்லாம் அங்கேயே டிஃபன்
டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்குமே கூப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி போயிட்டு ஐஸ்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போ போனாலும் நாங்கள் 2 பேருமே, நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி, இதே ஃப்ளேவர் தான் சாப்பிடுவோம். வேறு எதையுமே நாங்கள் மாற்றி சாப்பிடவே மாட்டோம். யோசிப்பேன், நம்ம ஏதாச்சும் மாற்றி சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி யோசித்து பார்ப்போம். அப்புறம் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு ஃப்ளேவர் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இது ஏன் வாங்கணுன்ற மாதிரி தோணுமா, அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டோமோ, பிடிச்சதும் பிடிக்காதமா சாப்பிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அதனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போனாலுமே சரி இதை தான் சாப்பிடுவோம். ரோஷன் மித்தி மட்டும் எப்பவுமே ஃப்ளேவர் வந்து மாற்றி மாற்றி வாங்கிப்பாங்க. இந்த டைம் வந்து அவங்க ஃபுல்லாமே எதை மாற்றினாலும் அந்த சாக்கோ ஃப்ளேவரை வந்து மாற்றவே மாட்டாங்க. அவங்க அப்படி தான் அதையுமே வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஷாப்பிங் என்னமோ போனோம், ஆனால் ஃபுல்லாமே விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் எப்படியுமே வந்து இப்போ பேக் வாங்கிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் வந்து பேக் என்ன வாங்கியிருக்கோம், ரோஷன் மித்திக்கு அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவை, என்ன வாங்கியிருக்கோன்றது ஒரு ஷார்ட்ஸ் மினி விலாகில் சொல்கிறேன். அப்படிலாம் லாங் வீடியோவை கூட சொல்கிறேன். சரி, ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய விலாக் பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.